ஓகே, நான் அடுத்த எக்ஸசைஸ் 10.7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு dy/dx இருக்குக்கான லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்போ xyயில் இருக்கும் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபார்முலா dy/dx + py = q. இது மாதிரி ஃபார்முலா இருந்ததுன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸில் இருக்கும். ஓகேங்களா, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா எக்ஸில் இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். dy/dx டேர்ம் ஒன்று இருக்கும், y டேர்ம் ஒன்று இருக்கும், அந்த சைடு q. ஓகேங்களா, இது py, இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை தான் pன்னு எடுத்துக்குவோம். இந்த சைடு இருக்கக்கூடிய டேர்ம் தான் நம்ம qன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இந்த pயும் qவும் எதில் இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்கும். பாருங்கள், வேர் p அண்ட் q ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒன்லி எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, த சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு இதுதான் ஃபார்முலா y × e⁻∫ bdx = q × e⁻∫bdx dx + c. ஓகேங்களா, இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். இதுதான் லீனியர் ஈக்குவேஷன். இதை ஐடென்டிஃபை பண்ணோன்னே p என்ன q என்னங்கிறத எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணோம். அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு என்ன வேணும் அப்படின்னா e⁻∫bdx வேணும். இந்த e⁻∫bdx தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்டெக்ரல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவை கொண்டு போய் அப்ளை பண்ணுவோம். இதை பாருங்கள், இதோட ஷார்ட் ஃபார்ம் ஒன்றும் இல்லைக்கண்ணே, இந்த e⁻∫pdx தான் IF அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இதுவும் அதே தான் IF எழுதியிருக்கேன். ஓகேவா, புரியுதா கண்ணே? சரி, இதே மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேஷனில் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து dx/dy + px + q. இதுக்கும் டிஃபர் தெரியணுக்கண்ணே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே p அண்ட் q ஒன்லி எதில் இருக்கும் அப்படின்னா ஒயில் இருக்கும். ஓகேங்களா, ஒயில் இருக்கிறதுனால தான் நம்ம ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இதில் நமக்கு இதுக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா இதே மாதிரி ஃபார்முலாவில் இந்த இடத்துல p × dy வரும், இந்த இடத்துலையும் p × dy வரும். ஓகேங்களா, இங்கே முன்னாடி y இருக்க மாதிரி இங்கே என்ன வரும்னா எக்ஸ் இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ சம் பாருங்கள், புரியும், ஈஸியாக தான் இருக்கும். பாருக்கண்ணே, ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் dy/dx + 2y = e⁻⁻x. பாருங்களேன், அந்த ஃபார்மேஷனில் இருக்கா dy/dx + py = qங்கிற ஃபார்மேஷனில் இருக்கா. ஸோ p = 2, q = e⁻⁻x. அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். ஓகேங்களா, உடனே நமக்கு ஃபார்முலாவுக்கு இன்டெக்ரல் ஆஃப் pdx வேணும், ஏன்னா e⁻∫pdx வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை இன்டெக்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ இன்டெக்ரேஷன் ஆஃப் pdx போடுறப்போ pயோட வேல்யூ 2 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்ணு, dx இன்டெக்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இன்டெக்ரேஷன் ஃபேக்டர் இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறப்போ e⁻∫pdx = இதோட வேல்யூ தான் 2x. அப்போ e⁻2x தான் நமக்கு இதோட வேல்யூ. ஸோ ஃபார்முலா சொல்யூஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபார்முலாவில் y அப்படியே இருக்குது, இதோட வேல்யூ e⁻2x, qவோட வேல்யூ என்ன e⁻⁻x இன்ட்டு இதோட வேல்யூ e⁻2x dx + c. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ பவரை ஆட் பண்ணுறப்போ -x + 2x என்ன கிடைக்கும், +x கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், அந்த சைடு e⁻x dx அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அப்போ e⁻x இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் e⁻x. ஓகேங்களா, +c. அவ்வளோதான் கண்ணு. இப்போ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணு, இந்த e⁻2x இந்த சைடு போகிறப்போ டினாமினேட்டரில் வருங்களா, டினாமினேட்டர் இப்போ நியூமரேட்டர் போகிறப்போ என்ன கிடைக்கும் e⁻−2x வரும். ஓகேங்களா, அப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் e⁻−2x என்ன கிடைக்கும் e⁻−x. இது அந்த சைடு போகிறப்போ c × e⁻−2x. ஓகேங்களா, எல்லா கொஷினும் இதே ஃபார்மேஷனில் தான் கண்டு போடும். பாருங்கள், y × 1 - x tan x + x² cos x × dx - x dy = 0. இதை ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேஷனுக்கு மாற்றணும், dy. பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸில் தான் இருக்குது. பாருங்கள், பார்த்தாவே தெரியுதுங்களா. அப்போ எக்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபார்மேஷன் மாற்றணும், dy/dx + py = qங்கிற ஃபார்மேஷனுக்கு மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் டேர்மை நான் இந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி எக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸால் டிவைட் பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு dx தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கக்கூடாதனால ஹோல் ஈக்குவேஷனே எக்ஸால் டிவைட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் / x, இந்த டேர்ம் எக்ஸால் டிவைட் பண்ணுறப்போ ஆல்ரெடி x² இருக்கனால x × cos x கிடைக்குது. ஓகேவா, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவனி, இதுதான் y × அதாவது இது ஃபுல்லாக p, இது y. ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். சாரி, இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ இந்த சைடு கொண்டு வரப்போ ப்ளஸ் டேர்ம் என்ன வேணும்னா மைனஸாக மாறிடும். இது x cos x அப்படியே இருக்குது. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணு, இது ரெண்டையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வருங்களா. அப்போ அந்த மைனஸ் × மைனஸ் இங்கே என்ன ஆயிரும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பாருங்கள், dy/dx + py = q. அப்போ p = x tan x - 1/x, qங்கிறது x cos x. ஓகேங்களா, இப்போ இதுக்கு உடனே pq எடுத்து எழுதணுன்னே இதுக்கு இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு இன்டகிரேஷன் போடுறப்போ
இன்டகிரேஷன் ஆஃப் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேன் எக்ஸ் மைனஸ் 1/x. ஓகே, இப்போ நான் தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கிறேன். இதை டிவைட் பண்ணால் tan x கிடைக்கும், இதை டிவைட் பண்ணால் மைனஸ் 1/x. ஓகே, இப்போ tan x இன்டகிரேஷன் பண்ணால் நான் பாருங்கள் இது எப்படி cos x வந்துங்கிறத போட்டு காமிச்சிருக்கேன். tan x இன்டகிரேஷன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் log secant xன்னு. secant x எப்படி எழுதிக்கலாம்? 1/cos xன்னு எழுதிக்கலாம். இந்த cos x நியூமரேட்டர் போகிறப்போ நமக்கு பவர் என்னாகும்? -1. ஸோ -1 தான் முன்னாடி எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா, அதுதான் நான் இங்கே மைனஸ் லாக் cos xன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, மைனஸ் லாக் x ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கனால மைனஸை காமனாக எடுத்துகிட்டு அது ரெண்டு ப்ளஸ் ஆயிருங்களா. இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப நம்ம இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்? இன்ட்டில் எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து லாகுக்கு முன்னாடி மைனஸ் இருந்தாவே அந்த மைனஸை ஒமிட் பண்ணுறப்போ லாகுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் போட்டால் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? இ பவர் இன்டெக்ரல் BDX வேணும். ஸோ இ பவர்னு போடுறப்போ லாக் ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ இ பவர் லாக் அப்படிங்கிறப்ப இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 1/x cos x கிடைக்கும். ஓகேவா கண்ணு? இப்போ சொல்யூஷனுக்கு நான் ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ இதில் கொண்டு போய் வேல்யூலாம் அப்ளை பண்ணுறப்போ இது வந்து நமக்கு 1/x cos x கண்ணு க்யூவோட வேல்யூ x cos x இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் PDXோட வேல்யூ நமக்கு என்ன? 1/x cos x. ஓகேங்களா, இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு dx மட்டும் இருக்கும். dx இன்டெகிரேட் பண்ணால் x ப்ளஸ் சி. அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ x² cos x ப்ளஸ் சி இன்ட்டு x cos x. ஓகேவா கண்ணு? கொஷின் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் கண்ணு. dy/dx ஈக்குவல் டு 2y cot x ஈக்குவல் டு 3x² cosecant² x. ஓகேவா, இது பார்த்தோன்னே தெரியுதுங்களா? py ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ p is equal to y தவிர ரிமைனிங் எல்லாமே 2 cot x. க்யூங்கிறது என்ன? 3x² cosecant² x. உடனே இதுக்கு என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் பண்ணணும். அப்போ இன்டகிரேஷன் பண்ணுறப்போ 2 கான்ஸ்டன்ட்டு cot x இன்டகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? log sin x. இந்த 2 மேலே கொண்டு வரப்போ லாகில் ஸ்கொயராக மாறிடும். அப்போ லாக் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகே, நம்ம பிடிஎக்ஸ்க்கு என்ன பண்ணணும்? இதுதான் கண்டுபிடிக்கணும். இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். அப்போ இ பவர் போடுறப்போ இ லாகு கேன்சல் ஆகிட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்த சொல்யூஷனுக்கு நான் ஃபார்முலா எழுதிட்டேன். அப்போ இதோட வேல்யூ சைன் ஸ்கொயர் எக்ஸ், க்யூவோட வேல்யூ 3x² cosecant squared x, இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸோட வேல்யூ சைன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த cosecant ஸ்கொயர்னா என்னக்குன்னு அர்த்தம்? 1/sin ஸ்கொயர்னு அர்த்தங்களா. அப்போ 1/sin ஸ்கொயர் இந்த சைன் ஸ்கொயர் என்ன ஆயிருந்தா கேன்சல் ஆகிட்டு 3x² மட்டும் வரும். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 3 அப்படியே இருக்குது. x² இன்டெகிரேட் பண்ணால் x³/3, இந்த 3 கேன்சல் ஆகிட்டுனா x³. ஓகேங்களா, அவ்வளோதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1+x³ dy/dx + 6x²y = 1+x². ஸோ இதுக்கு முன்னாடி 1+x³ இருக்கனால இதெல்லாம் ஃபுல்லாக டிவைட் பண்ணிட்டேன். இப்போ டிவைட் பண்ணோன்னே p = என்ன? 6x² 1+x³. ஏன்னா ஒய்யை தவிர ரிமைனிங் எல்லாம். q = என்ன? 1+x² 1+x³. ஓகே, உடனே என்ன பண்ணோம்? p எழுதணுன்னே இன்டெகிரேஷன் ஆஃப் pdx கண்டுபிடிக்கணுங்களா. pdx கண்டுபிடிச்சிருக்கேன் நான் பாருங்கள். 6x² 1+x³ இந்த 6 நான் 2 × 3ன்னு பிரிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த x³ டிஃபரன்ஷியேஷன் வந்து நமக்கு 3x². ஆனால் இங்கே 6x² இருக்குல்ல, அதனால 2 × 3ன்னு பிரிக்கிறப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்கனால லாக் ஆஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். லாக் ஆஃப் 1+x³. இந்த 2 தான் முன்னாடி போட்டிருக்கேன். லாகில் முன்னாடி 2 இருந்தால் அது பவருக்கு போயிடும். ஸோ லாக் ஆஃப் 1+x³ த ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகே, இதுக்கு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் போடுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் லாக் ஆஃப் 1+x³ ஹோல் ஸ்கொயர். இயும் லாகு கேன்சல் ஆச்சுன்னா 1+x³ ஹோல் ஸ்கொயர். ஸோ உடனே ஃபார்முலா எழுதுகிறோம் கண்ணு. ஃபார்முலா இந்த வேல்யூஸ்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது க்யூவோட வேல்யூ இன்ட்டு இ பவர். இதில் ஒரு டேர்ம் நமக்கு கேன்சல் ஆச்சுன்னா 1+x² இன்ட்டு 1+x³. இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்குது. இதை தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. இது பண்ணால் x, இது x⁴/4, இது x³/3, x⁴6/6 + c. ஓகேவா கண்ணு? அவ்வளோதான். இது நமக்கு y மட்டும் வேணுங்கிறப்ப நம்ம சொல்யூஷன் எப்பவுமே எழுதுறப்போ y = அப்படி எழுதும். இது அந்த சைடு போகிறப்ப நமக்கு டினாமினேட்டரில் வரப்போ 1/ அப்படின்னு போட்டு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஷின் பாருக்கண்ணே. y × e⁻y dx = y³ 2x e⁻y × dy. ஓகே பாருக்கண்ணே, இது எல்லாமே ஃபங்க்ஷன் பாருங்கள். ஒயில் இருக்கா எல்லாமே? இது வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸில் இருந்தது. இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒயில் இருக்குது. அப்போ நம்ம இது என்னவா மாற்றணும்? dx/dy + px = q அப்படிங்கிற ஃபார்மேஷனுக்கு மாற்ற போகிறேன். ஸோ நான் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த dx அப்படியே இருக்குது. இந்த dy இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த டேர்ம் ஃபுல்லாக இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ y³ இதால் டிவைட் பண்ணுறப்போ இதில் ஒரு y கேன்சல் ஆகிட்டு y² வரும். இந்த e⁻y மேலே போகிறப்போ e⁻−y. அடுத்து இந்த டேர்ம் இதெல்லாம் டிவைட் பண்ணுறப்போ e⁻y கேன்சல் ஆயிரும் 2x/y. இந்த 2x/y நான் இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். இதுதான் எனக்கு p. ஏன்னா இதை நமக்கு பார்க்குறப்போ dx/dy px அப்படின்னு இருக்குது. அப்போ இது p-யோட வேல்யூ -2/y, q-வோட வேல்யூ y² × e⁻−y. அந்த கொஷினில் போட்ட மாதிரி அதே மாதிரி தான் கண்ணு. இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒயில் இருக்கனால p dy போடணும். அப்போ p dy போடுறப்போ -2/y × dy. அப்போ -2 அப்படியே இருக்கட்டுக்கண்ணு. 1/y நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? log y. ஓகேங்களா? அப்போ -2 போடுறப்போ நமக்கு ஹோல் பவர் கொண்டு போகிறப்போ y⁻−2ன்னு கிடைக்கும்.
லாகில் வந்து மைனஸ் இருந்தாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாகில் மைனஸ் இருந்தால் அது என்ன நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ லாக் ஆஃப் 1/y² அப்படின்னு கிடைக்கும். அப்போ லாக் ஆஃப் 1/y² கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இ பவர் இன்டெக்ரல் pdy போடுறப்போ இ பவர் லாக் ஆஃப் 1/y². ஸோ ஈவோ லாகு கேன்சல் ஆச்சுன்னா 1/y² கிடைக்குன்னு. இப்போ ஃபார்முலா வந்து இதில் வந்து எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஒயில் இருக்கனால ஃபார்முலா x இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் ஆஃப் pdy இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் q இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் ஆஃப் pdy dy ப்ளஸ் c. இதில் வேல்யூஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். க்யூவோட வேல்யூ இ பவர் இன்டெக்ரல் pdyயோட வேல்யூலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் y² வந்து நமக்கு கேன்சல் ஆகிட்டு y² கேன்சல் ஆகிட்டு இ பவர் -y dy. இதை இன்டெகிரேஷன் பண்ணால் இ பவர் -i வரும். மைனஸ் இருக்கனால ஒரு மைனஸ் சேர்ந்து வருக்குன்னு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸசைஸில் இதே கொஷின் தான் இருக்கும். cos x × dy/dx இதெல்லாம் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கா. ஸோ முன்னாடி இருக்கிறனால cos x ஃபுல்லாக நான் டிவைட் பண்ணியிருப்பேன். cos x டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை டிவைட் பண்ணால் sin x/cos x tan x கிடைக்கும். 1/cos x secant x. ஸோ p = tan x, q = secant x. உடனே இதை இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கேன். tan x இன்டெகிரேட் பண்ணால் log secant x கண்ணு. இ பவர் போடுறப்ப இ பவர் log secant x, ஈயும் லாகு கேன்சல் ஆகிட்டுனா secant x கிடைக்கும். அப்போ சொல்யூஷன் ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதோட வேல்யூ secant x, இது வந்து பார்த்தோன்னா க்யூவோட வேல்யூ secant x, இதோட வேல்யூ secant x. ஸோ secant x × secant x என்ன கிடைக்குன்னா secant² x. அப்போ secant² x × dxங்கிறப்போ secant² x நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், tan x அப்படின்னு கிடைக்கும். ஸோ tan x + c. அடுத்தது நமக்கு இந்த பக்கம் secant x இருக்காக்கண்ணே, அது அந்த சைடு கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா secant x cos xன்னு நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதிட்டோம். tan x எப்படி எழுதிக்கலாம், sin x/cos xன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த cos x கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ cos x கேன்சல் ஆயிரும். இந்த சைடு நமக்கு ஒரு cos x ஆட் ஆகிக்கும். செகண்ட் கொஷின் பாருங்கள். அது ஏதாக்கண்ணு 1 - x² × dy/dx - xy = 1 ஆக்கண்ணே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 - x² ஃபுல்லாக டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் p. அப்போ -x/1 - x². இது க்யூவோட வேல்யூ. இதை இன்டெகிரேஷன் பண்ணுறப்போ எனக்கு x² டிஃப்ரென்ஷியேஷன் என்ன கிடைக்கும், 2x வரும். ஆனால் இங்கே x மட்டும் தான் இருக்கப்போ ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிட்டாக்கண்ணே. அப்போ லாக் ஆஃப் 1 - x² எழுதியாச்சு. அப்போ x பண்ண இதுக்கு இ பவர் போடுறப்போ ஈயும் லாகு கேன்சல் ஆயிரும். 1/2ங்கிறத இங்கே பவரில் போகிறப்போ ரூட் ஆஃப் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போ ரூட் ஆஃப் 1 - x², இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்யூஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா அப்ளை பண்ணி இதெல்லாம் கேன்சல். இதில் வந்து ரூட் ஆஃப் இருக்குன்னு இதில் ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இதில் ஒரு ரூட் கேன்சல் ஆச்சுன்னா டினாமினேட்டரில் ஒரு ரூட் கிடைக்குங்களா. ஏன்னா இது ரெண்டும் சேம் டேர்ம். இது ஹோல் நம்பர், இது ரூட். அப்போ ஒரு ரூட் இதில் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு ரூட் கிடைக்கும். அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குன்னு 1/√1 - x²னா sin inverse x. ஸோ y மட்டும் வேணுங்கிறப்ப இதால் டிவைட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். dy/dx + y/x = sin x. இதை பார்த்தோன்னே தெரியுது. p = 1/x, q = sin x. ஓகே, இன்டெகிரேஷன் பண்ணி வச்சுக்கண்ணே. இதில் 1/x வந்து இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா log x கிடைக்கும். நான் பாருங்கள் இடத்துல இன்டெகிரேஷன் போடல் 1/x இன்டெகிரேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், log x. அப்போ இ பவரில் போடுறப்போ இ பவர் log xனா x மட்டும் கிடைக்குது. ஸோ சொல்யூஷன் ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணுறேன். sin x × xன்னு கிடைக்குது கண்ணே. இப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ணுறப்போ நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து udv ஃபார்முலா போடுறதுக்காக u = xன்னு எடுத்துக்கிறேன். dvங்கிறது sin x. ஸோ இதை போடுறப்போ நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, இதை இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அப்போ udv ஃபார்முலா uv - இன்டெக்ரல் vdu. அப்போ uvங்கிறப்போ x × -cos x, அடுத்து -vduங்கிறப்போ இது ஒரு மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். vங்கிறது cos x × dx. cos x dx வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், sin x. ஸோ அவ்வளோதான். அந்த -2 சைடு வந்தால் ப்ளஸ் ஆமாம், ரெண்டுலேயும் x காமன் எடுத்துக்கிட்டோம். இப்போ y + cos x = sin x + c. ஓகேவா. ஓகே, இந்த கொஷின் பார்க்கணும். x² + 1 × dy/dx + 2xy = √x² + 4. ஸோ நமக்கு முன்னாடி இந்த டேர்ம் இருக்கனால ஃபுல்லாக அதால் டிவைட் பண்ணிக்கிட்டோக்கண்ணே. இப்போ இது வந்து p = 2x/x² + 1, q = this term. இதை இன்டெகிரேஷன் பண்ணுறப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் தான் மேலே இருக்காக்கண்ணே. அப்போ log ஆஃப் x² + 1. ஸோ அதுக்கு உடனே இ பவர் எடுக்கிறப்போ ஈயும் லாகு கேன்சல் ஆகிட்டு x² + 1 கிடைக்கும். பண்ண சொல்யூஷன் ஃபார்முலா எழுதிட்டேன். ஃபார்முலா இதோட வேல்யூ x² + 1, க்யூவோட வேல்யூ √x² + 4/x² + 1. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், √x² + 4 கண்ணு. இப்போ இது பார்க்குறதுக்கு √x² + a²ங்கிற மாதிரி இருக்கனால இது ஒரு ஃபார்முலா தான் கண்ணு எழுதியிருக்கேன். x/2 √x² + a²ங்கிறப்போ 4 கிடைக்கும். ப்ளஸ் 2 × 2 எப்படி கிடச்சதுன்னா a²/2. a²ஓட வேல்யூ என்ன, 4. 4/2 நமக்கு என்ன கிடைக்கும், 2. log ஆஃப் x + √x² + a². இந்த ஃபார்முலா தான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2x - 10y³ × dy + y dx = 0. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாருங்கள் எல்லாமே எக்ஸில் தானே இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒயில் இருக்குது. சாரி, அப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒயில் இருக்கப்போ பாருங்கள்
நான் இதை வேறு மாதிரி போட்டிருப்பேன், ஏன்னா நமக்கு அந்த லீனியர் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதுங்கிறனால 2x - 10y கியூப் இருக்காக்கன்னு இந்த சைடு கொண்டு போயிட்டேன் -dx. இப்போ இதை உள்ளே கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேக்கண்ணே. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த dx இங்கே கொண்டு வச்சுட்டு இந்த மைனஸ் அந்த சைடு போயிடுச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிட்டேக்கண்ணா. அப்போ ஒய்யால் மல்டிப்ளை பண்ணால் 2xy × dy y² dx, இது வந்து y⁴ வரும். இப்போ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேக்கண்ணா. இந்த டேர்ம் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே போட்டு காமிச்சிருக்க பாருங்கள். இப்போ d(xy²) மாற்றிருக்கேன். இப்போ d(xy²) அப்படின்னா d(னா) என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ டிஃப்ரென்ஷியேஷனுக்குள்ளே உள்ள 2 ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸை வச்சுட்டு y² பண்ணிங்கன்னா 2y × dy கிடைக்கும். y² வச்சுட்டு எக்ஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு dx கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேஷன் தானே நீங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்னா d(xy²) போட்டுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 10y⁴ dy. ஸோ நமக்கு இது என்ன பண்ணுறோன்னா, இந்த டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெக்ரேஷன் பண்ணுறோம். ஸோ 2 பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டெக்ரேஷன் பண்ணுறேன். ஸோ இன்டெக்ரேஷன் பண்ணுறப்போ இதை இன்டெக்ரேஷன் பண்ணுறப்போ இந்த டியும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல y⁴ இன்டெக்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y⁵/5 கிடைக்கும். ஆல்ரெடி 10 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2y⁵ கிடைக்கும். ஓகேவா கண்ணே? ஓகே, நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். x sin x dy/dx + x cos x + sin x = x கண்ணே. ஓகே, நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக x sin x டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? x sin x டிவைட் பண்ணுறப்போ இந்த இது பாருங்கள் y × this டேர்மாக இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் என்னவா வச்சுக்கிட்டேன் p, இது ஃபுல்லாக q கண்ணு. இப்போ இதை நான் இன்டெக்ரேஷன் பண்ணுறப்போ பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் மேலே இருக்கும். இது u, இது vன்னு வச்சுக்கோங்க. எக்ஸை வச்சுட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, sin x வச்சுட்டு எக்ஸை பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், log of x sin x எழுதிக்கலாமா கண்ணு? ஸோ இதுக்கு இன்டெக்ரேஷன் e பவர் போடுறப்போ u log கேன்சல் ஆகிட்டு x sin x கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் நான் கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுறப்போ இந்த x கேன்சல் ஆச்சுன்னா sin x இன்டெகிரேட் பண்ணால் -cos x. ஸோ -cos x இன்டெகிரேட் பண்ணால் +cos xன்னு மாறிடும். பாருங்க, y - e⁻sin x dx/dy + √1 - x². ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு போயிட்டக்கன்னு. அடுத்து இதை dy கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு இது லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மாதிரி மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் இதை இந்த சைடு கொண்டு வரப்போ ப்ளஸ்ஸாக மாறி இருக்கன்னு. இப்போ ஈச் டேர்ம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா e⁻sin x √1 - x² மல்டிப்ளை பண்ணுறக்கன்னு. இந்த டேர்ம் ஒய்யை பண்ணுறப்போ y × this term மைனஸ் இந்த டேர்ம் × this term, அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த √1 - x² கேன்சல் ஆயிடும். அதனால் e⁻sin x மட்டும் இருக்கும். இந்த 2 டேர்மையும் நான் பக்கத்தில் வச்சுட்டேக்கன்னு. இப்போ இது வந்து நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், இந்த இடத்துல அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். இது எப்படி d of y e⁻ பாருங்கள், ஒய்யை வச்சுக்கிட்டு இதை இன்டெகிரேஷன் பண்ணுறப்போ e⁻sin x கிடைக்கும். அதாவது e⁻xனா e⁻x அகைன் எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1/√−, இது கிடச்சிருச்சுங்களா? அடுத்து இதை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy. அதனால தான் நம்ம d ஆஃப் இந்த 2 டேர்மையும் சேர்த்து d ஆஃப்னு எழுதிக்கலாம். அடுத்து நமக்கு இது d ரிமூவ் பண்ணுறதுக்காக 2 பக்கம் இன்டெகிரேஷன் பண்ணுறப்போ y × e⁻sin x கிடைக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ண முடியாதனால சேஞ்ச் இன் வேரியபிள். அப்போ sin x நான் tன்னு வச்சுக்கிறேன். அப்போ dt என்ன கிடைக்கும், 1/√1 - x² × dx. அப்போது இது e⁻2t 1/√1 - x² × dx பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா dt. ஸோ இதை இன்டெகிரேஷன் பண்ணுறப்போ e⁻2t/2. இப்போ tக்கு பதிலாக sin x போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். dy/dx + y/1 - x × √x. ஓகே, இதில் நமக்கு டேரெக்டாக பார்த்தோன்னே p = 1 - x × √x செகண்ட், இது 1 - √x. ஓகே, இப்போ நமக்கு இது இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப டேரெக்டாக பண்ண முடியாது அப்படிங்கிறனால நான் பாருங்கள் சேஞ்ச் இன் வேரியபிள் எல்லாமே பக்கத்தில் போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ t = √x அப்படிங்கிறப்ப dtங்கிறது 1/2√x × dx. அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1/√x × dx பதிலாக 2t. பாருங்கள், 1/√x × dx பதிலாக 2 × dt 1 - t². ஓகேங்களா? இப்போ நமக்கு போடுறப்போ இதோட இன்டெகிரேஷன் ஃபார்முலா தான் கண்ணு. இந்த பாருங்கள், dx/a² - x² ஃபார்முலா 1/2a × log of a + x/a - x. இங்கே ஏங்கிறது 1. ஸோ 1/2 log of இது இந்த 2 1/2 log of 1 + x/1 - x, அதாவது t. இப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா இந்த கிடைக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீக்கு பதிலாக நான் √xன்னு மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு உடனே அடுத்தது எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கணுமாக்கண்ணே. ஸோ e பவர் போடுறப்போ அந்த லாகு கேன்சல் ஆகிட்டு 1 + √x/1
1 மைனஸ் ரூட் எக்ஸ் கிடைக்குது. ஓகே, அடுத்து சொல்யூஷன் ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் 1 மைனஸ் ரூட் எக்ஸ் 1 கேன்சல் ஆயிரும். இப்போ 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் மட்டும் இருக்குது. இது இன்டெகிரேஷன் பண்ணால் எக்ஸ் ரூட் எக்ஸ்னால் எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தக்கண்ணே. இதுக்கு இன்டெகிரேஷன் பண்ணால் எக்ஸ் பவர் 3/2/3/2. ஓகேங்களா, இந்த 3/2 நியூமரேட்டர் போகிறப்போ 2/3 வரும். இந்த எக்ஸ் 3/2 தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி அடுத்த சொல்யூஷன் பாருங்கள். 9th கொஷின் 1 + x + xy² + dy/dx + y + y³ = 0 இருக்காக்கண்ணே. இது பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த y + y³ இன்ட்டு dx/dy இருக்குது. இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். இந்த dx/dy மட்டும் இருக்கட்டும். இதால் டிவைட் பண்ணிட்டேன். y + y³ ஹோல் டேர்மையும் டிவைட் பண்ணிக்கிட்டேன். இது பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் எனக்கு எக்ஸு காமனாக இருக்கனால வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 1 தனியாக இதால் டிவைட் பண்ணிக்கிட்டேன். இந்த டேர்மை தனியாக டிவைட் பண்ணுறப்ப இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு x/yன்னு கிடைக்கும். ஓகேங்களா, x/y இந்த டேர்மை தான் ஃபுல்லாக இந்த சைட் போகிறப்போ மைனஸாக மாறிச்சு. அப்போ p = 1/y, q = this term. ஸோ உடனே pdx கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டெகிரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து yயில் இருக்கிறனால நமக்கு pdy. அப்போ 1/y × dy போடுறப்போ நமக்கு log y, அதுக்கு எக்ஸ்பென்ஷன் எடுக்கிறப்போ y மட்டும் கிடைக்கும். இதை சொல்யூஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த y கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் நான் வெளியே வச்சுக்கிட்டேன். 1/1 + y². அப்போ நமக்கு ஃபார்முலா tan inverse of y. ஓகேங்களா, இது மைனஸ் அன்சைட் பண்ணால் ப்ளஸ். ஸோ ஓகே, dy/dx = +y/x × log x இது இருக்காக்கண்ணே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு p = 1/x × log x. ஓகேங்களா, இந்த 1/x கீழே இருக்கல அதை அப்படியே நான் நியூமரேட்டரில் 1/x அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இந்த 1/x தான் நமக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த 1/x நியூமரேட்டர்லேயே 1/xன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நமக்கு இதோட டிஃபரன்ஷியேஷன் தான் மேலே இருக்குது. அப்போ log xன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இதோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்குது. அப்போ log xன்னு எழுதுவோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக f(x) பதிலாக log xன்னு இருக்குது. அப்போ எக்ஸ்பெனன்ஷியல் எடுக்கிறப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு log x கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். sin 2x/log x log x கேன்சல் ஆயிரும். sin 2x இன்டெகிரேட் பண்ணால் -cos 2x அகைன் 2 பண்ணுறப்போ 2ன்னு கிடைக்கும். ஓகேவா, dy/dx - 2y = x + a whole power 4. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஈக்குவேஷனையும் x + a டிவைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, dy/dx - 2y/x + a = x + a whole cube. ஓகே, இதில் p = -2/x + a, q = this term. ஸோ இதை இன்டெகிரேஷன் பண்ணுறக்கன்னு x + a அப்போ வந்து 1/x + a. அப்போ நமக்கு இன்டெகிரேஷன் பண்ணால் log of x + a. ஏன்னா x இன்டெகிரேட் பண்ணால் 1. ஸோ நமக்கு log of இருக்குது. இந்த -2 நமக்கு மேலே போகிறப்போ பவரில் 2ஆக மாறும். எப்போ மாறும், இதோட ரெசிப்ரோக்கல் போட்டால் மாறிடும். அப்போ e எடுக்கிறப்ப ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1/x + a whole square. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு பார்த்தோன்னா இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ x + a மட்டும் இருக்கும். இது இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா x + a இன்டெகிரேஷன் பண்ணுறப்போ எக்ஸில் இன்டெகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், x² 2. அப்போ x + a whole square 2ன்னு கிடைக்குது. அக்கண்ணே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2 போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். இந்த டேர்மை இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் 12th கொஷின். dy/dx = sin cube x/1 - x³ -3x² / 1 + x³ into y. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டேர்ம் இன்சைட் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா. அப்போ dy/dx + py = qங்கிற மாதிரி இருக்கா. அப்போ p = 3x² / 1 + x³. இது q. இதை இன்டெகிரேஷன் பண்ணுங்க. இதோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்கிறனால log of. ஸோ இது e எடுக்கிறப்ப e log கேன்சல் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த sin² x இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். sin² x வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ sin² x ஃபார்முலா எழுதுறப்போ 1 - cos 2x/2. அந்த 1/2 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு x/2ன்னு கிடைக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ sin 2x வரும். ஆல்ரெடி ஒரு டினாமினேட்டர் ஒரு 2 இருக்கனால 4ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இதுவும் அப்படியே போட்டுடலாம் கண்ணு. எக்ஸால் ஃபுல்லாக டிவைட் பண்ணிடுங்க. அப்போ p = என்ன கிடைக்கும், 1/x, q = log x. ஸோ ஃபார்முலா எடுக்கிறப்போ 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x கேன்சல் ஆச்சுன்னா x கிடைக்கும். இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு x log x. அப்போ uv ஃபார்முலா udv ஃபார்முலா பாருங்கள், udv போட்டிருக்கேன் பாருங்கள். இதை தான் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா, dy/dx + 2y - x/log x கண்ணா பார்த்தீங்கன்னாவே தெரியுங்களா. பாருங்கள், நான் பிரித்து எழுதிட்டேன். p எழுதியிருக்கேன், q எழுதியிருக்கேன். ஸோ அதை உடனே இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கேன். ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நமக்கு டேரெக்டாக போட முடியாதனால udv. ஸோ udv ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். எகைன் இதை இன்டெகிரேஷன் பண்ணதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா, போட்டு சொல்யூஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அதே மாதிரி தான் p எழுதியாச்சு, q எழுதியாச்சு, இன்டெகிரேஷன் பண்ணியாச்சு. 3 log x இது மேலே போகிறப்போ log x³ log யும் கேன்சல் ஆயிரும். அப்போ x³ இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணால் இது ஒரு x தான் கிடைக்கும். x dx அப்படிங்கிறப்ப இது இன்டெகிரேஷன் பண்ணால் x² / 2 கிடைக்கும். இதில் வந்து x-க்கும் y-க்கும் வேல்யூ கொடுத்துருக்கனால அப்ளை பண்ணி c யோட வேல்யூ கண்டுபிடிச்சி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த எக்ஸசைஸ் அவ்வளோதான்.